நெய்தல் குழுவின் தலைவராக கே. ரஷ்யா ஸ்ரீ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உறுதிமொழி உறுதிமொழி சத்தமா சொல்லணும், சரியா? உறுதிமொழி தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மகிழ்முற்றம் என்ற செயல்பாட்டின்படி சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காமராஜ் நகர் பள்ளியில் நெய்தல் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கே. ரஷ்யா ஸ்ரீ என்னும் நான் எனது குழுவில் வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் சரிவர செய்வேன் எனவும் குழு உறுப்பினர்களின் செயற்பாடுகளை நாள்தோறும் கண்காணிப்பேன் எனவும் எனது குழு அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன். பாலை குழுவின் தலைவராக ஸ்ரீ யமுனா ஸ்ரீ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மகிழ்முற்றம் என்ற செயல்பாட்டின்படி சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காமராஜ் நகர் பள்ளியின் பாலை குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பி. யமுனா ஸ்ரீ என்னும் நான் எனது குழுவின் வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் சரிவர செய்வேன் எனவும் குழு உறுப்பினர்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் கண்காணிப்பேன் எனவும் எனது குழு அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன். சொல்லுங்க. ஏய் சத்தமோட மாணவர்களின் கவனத்திற்கு கவனி. இங்க நம்ம ஸ்கூல்ல மகிழ்முற்றம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புதுசா ஒரு செயல்பாடுகள் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த இந்த செயல்பாடுகளால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, அதாவது இந்த நம்ம 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை 5 குழுக்களாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். எத்தனை குழுக்களாக? 5 குழுக்களாக. இப்ப 5 குழுக்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 குழு. அப்ப ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு நிறம் இருக்கு. ஒரு நிறம் இருக்குது. குறிஞ்சி குழுவோட நிறம் என்ன சொல்லு பார்க்கலாம்? அடுத்தது முல்லை குழுவோட நிறம் அடுத்தது மருதம் குழுவோட கலரு, நெய்தல் குழுவோட கலரு நீலம். அதை மட்டும் ஏன் இங்கிலீஷ்ல சொல்ற? நீலம். பாலை குழுவோட கலரு வெள்ளை. 5
அப்படின்னா ஒவ்வொரு குழு தலைவர் சொல்றபடியும் உறுப்பினர்கள் கேட்கணும். உறுப்பினர்கள் குழு தலைவருக்கு உறுப்பினர்கள் வந்து கீழ்ப்படியணும். அவங்க சொல்றபடி தலைவர் சொல்றபடி தான் நீங்க லீடர். அவங்க தான் லீடர். அவங்க தான் குழுவுக்கு லீடர். அதே மாதிரி ஒவ்வொரு குழுவுக்கும் துணைத் தலைவர்கள் இருக்கிறாங்க. துணைத் தலைவர்கள் எப்படி பார்க்கலாம் அப்படி நீங்க பார்க்கலாம். இவங்கதான் துணைத் தலைவர். இவங்கதான் யாரு? இந்த பக்கம் திரும்பி நில்றா. துணைத் தலைவர் இந்த பக்கம் திரும்பி நில்றா. இந்த பக்கம் திரும்பி நில்றா வீடியோவுக்கு. குறிஞ்சி குரூப்போட துணைத் தலைவர் கிருத்திசு. அடுத்தது முல்லை குரூப்போட துணைத் தலைவர் அருணாச்சலம். அடுத்தது மருதம் குரூப்போட துணைத் தலைவர் வந்து தனன்யா. அடுத்தது நெய்தல் குரூப்போட துணைத் தலைவர் வந்து கிருபா. பாலை குரூப்போட துணைத் தலைவர் கிருஷ்ணபிரியா. இல்லையா? இப்போ ஒவ்வொரு குழுவிற்கும் தலைவர் துணைத் தலைவர் 2 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த குழுவை வந்து தினம் கண்காணிப்பாங்க. என்ன இந்த குழுவோட வேலை அப்படின்னு சொன்னா, அந்த குழு வந்து நாள்தோறும் ஒழுக்கமா வராங்களா, குழு உறுப்பினர்கள்லாம் நாள்தோறும் ஒழுக்கமா வராங்களா, எப்படி சரியான சீருடையில குளிச்சுட்டு பல்லு வலிக்கிட்டு நல்லா சுத்தமா நல்லா தலை சீவிட்டு நகை வெட்டிட்டு நீட்டா வராங்களான்னு கண்காணிக்கணும். அதே மாதிரி அடுத்து என்ன செய்யணும்? லீவ் போடாம வராங்களா, தினமும் லீவ் போடாம அப்படின்னு பார்க்கணும். அடுத்தபடியா டைமுக்கு வந்துடுறாங்களா, ஸ்கூலுக்கு டைமுக்கு வந்துடுறாங்க.